அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஆளுமையாக தங்கள் குடும்பத்தை உருவாக்கிய பாட்டிமார்கள் ஒரு பக்கம் வந்திருக்காங்க. வணக்கம். அப்பா எவ்வளவு கூட்டம். 20-30 பீப்பிள்ஸ் கூட நாங்க வெளிய ஃபுட் ஆர்டர் பண்றோம் அவங்களுக்கு லஞ்ச்க்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க எல்லாத்தையும் போங்கடா போய் வேலையில பாருங்கடா. வாங்கிட்டு வந்து கொடுங்க, நானே செஞ்சு கொடுத்துறேன், எதுவா இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 10 டிஷ் கூட செஞ்சிருவாங்க சார். சோ அது வந்து இன்ஸ்பைரிங் இருக்கும். எப்படி இவ்ளோ பேருக்கு ஒரு ஆளா செய்றாங்க? 30 பேருக்கு ஒத்தாளான்னு செய்வாங்க சமைச்சு. சார். ஓகே, வேற எங்க அக்கா ரொம்ப சின்ன வயசுல மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா வந்து என் பேத்தி அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அந்த பொண்ணுக்கா எப்ப கல்யாணம் பண்ணணும்னு விருப்பம் வருதோ சொல்லிட்டு 24 ஏஜ்ல தான், அதுவும் நான் லவ் பண்ண பையனை, அதுவும் ஒரு கலப்பு திருமணம். யாருமே ஒத்துக்கவே இல்ல வீட்ல. என் பேத்திக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா வயசு வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது, ஒரு மெச்சூர் வரணும். அந்த பொண்ணு உழைக்கணும். கஷ்டம்னா என்ன, சோலி முடிச்சு நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் வேணும் அப்படின்னு என்னைய போராடி எனக்காக ஒரு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யாருமே வரமாட்டோம்ட்டாங்க. நான் தான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வாழ வைக்கணும். அந்த பையனை விரும்பிருச்சு, அந்த பையன் விரும்பிருச்சு அப்படின்னு கூட்டி கொண்டு வச்சு நான் பாதுகாத்து அந்த பிள்ளைய அந்த பையனுக்கே முடிச்சு வச்சேன். நல்லது கிடைக்கும்னு தான் அனுப்புறோம். 4 பேர்த்து பழகிட்டு வரட்டு, தெரிஞ்சிட்டு வரட்டு போன தானே அது குழந்தைகள் கத்துக்கு. பொறாமலாம் இல்ல. பொம்பளை பிள்ளையா நான் வந்து பிறந்துட்டேன். எங்க அப்பா வந்து வேணாம் அப்படின்ற அளவுக்கு பேசி முடிவு எடுத்துக்கிட்டாங்க. இல்ல வேற யாருக்காவது தத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கப்ப எங்க அப்பா தான் வந்து மகாலட்சுமி பிறந்திருக்கா, நான் தூக்கி என் பேத்தியை வளர்த்துக்கிறேன் அப்படின்னு எங்க அப்பா தான் தூக்கிட்டு போய் 6 வருஷமா வளர்த்தாங்க. முதல்ல இந்த பிள்ளை வேணாண்டாங்களா வீட்ல பிறக்கையில? பிறக்கமே வேணாம் சொன்னா ஒரு பிளைட்ட பார்த்தாலே அவ பயப்படுவா சார். அப்ப இப்போ வந்துட்டு அவன் நர்ஸா வேலை பார்க்கறா. அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தட்டி எந்த பயனும் இல்ல கொடுத்து இப்போ வந்து அவ வெளிய வரதுக்கே பயந்துட்டு இருந்தா. இப்போ சென்னையில தான் வந்து ஒரு ஹாஸ்பிடல்ல நர்ஸா வேலை பார்க்கறா. ரத்தத்தை பார்த்தா பையன் இல்லைன்னு சொல்ல. இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அவங்க பீரியட்ல தான் ரொம்ப அதிகம். இங்கேயாவது தெரியாத அடிப்பான், அங்கெல்லாம் தெரிஞ்சவனே அடிப்பான். ஒட்டிகளே செஞ்சிகளா எங்க தாத்தா அடிப்பாரு, அப்பா அடிப்பாருன்னு சொன்னீங்களா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? வெளியூர்ல போய் படி, அதான் சொன்னாங்க. அதுல என்ன பயம்? வெளியூர்ல என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றேன். மகராசி நல்லா இருக்கணும், ஃபுட் நல்லா இருக்காது, அது ஒரு பயம். அப்ப சௌரியம் தான் உங்களுக்கு பிரச்சனை, பயம் இல்ல. வெளிய போய் படிக்கணும்னா வீட மிஸ் பண்ணணும். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அங்க போய் நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணணும். வெளியில தான் என்ன வேலை பார்க்கணும்? நம்ம துணி நம்ம துவைக்கணும். ஒண்ணு நம்ம சாப்பிட்டு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். நம்ம சாப்பாடு நம்மளே சாப்பிடணும். இல்ல நம்ம சாப்பிட்ட தட்டை நாமளே கழுவணும். ரூம் க்ளீன் பண்ணணும். நம்ம ரூம் நாமளே. என்ன எழவி அது? ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு இருக்க சோம்பேறித்தனத்துக்கு நீங்க எவ்வளவு பெரிய பூதாகரமான ஒரு ஊரா இதை மாத்த பாக்குறீங்க பாருங்க. அதுதான் ஒரு பயம். இப்ப என்னன்னா, முன்னால ஆண்கள் பயமுறுத்துவாங்க வெளியே போனா சேஃப் இல்லன்னு. இப்ப நீங்களே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க சவுசுக்காக வெளியில போனா பாதுகாப்புல. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாதாமா. உடம்புல எனர்ஜி இல்ல. அந்த காலத்துல ஃபுட் அப்படி இருந்துச்சு, நல்ல ஃபுட். மறுபடியும் பாருங்க, பாதுகாப்புல இருந்து ஃபுட் சரியில்லை. இப்ப நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அதிகமான புரோட்டீன் இன்டேக் பண்றோம். முன்னை விட நல்ல சாப்பாடு இப்பதான் சாப்பிடுறோம். எவ்வளவு பழம் சாப்பிடுறீங்க நீங்க இப்ப தெரியுமா? பாருங்க உங்க பாட்டி எவ்வளவு மாடர்னா இருக்காங்க. பிரச்சனை ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? கூட்டு போடணும். அவங்க ஸ்கூல்ல இருந்தே ஃபோன் பண்ணுவா, எனக்கு முடிஞ்சிச்சு வந்து கூட்டு போங்க, என்னால தனியெல்லாம் வர முடியாது. இல்லம்மா வீட்ல யாரும் இல்லம்மா, நீங்க வந்துருமானா எனக்கு பயமா இருக்கு. பேக் வெயிட்டா இருக்கு. இல்ல, நீங்க தான் முதல்ல சொன்னீங்க உங்க பாட்டி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. காலேஜ் வந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம், இறங்கணும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போய். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு பயம்லாம் இல்லங்க, இவங்களுக்கு சோம்பேறித்தனம். அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. ஏது போக வர சாப்பிட கூட சோம்பேறித்தனம். வீட்டுக்கு வருவாங்க, அம்மா போய் சாப்பிடுமா ஏதாச்சுன்னா, அட இருக்கட்டு பாத்து எனக்கு மனசே கேக்கல மாயா அப்படின்வா. நான் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல கிச்சன்ல போனாக்கா பாக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்ற ஆனாலும் கிச்சன் பக்கமே போக மாட்டா. வருவா, பேக் போட்டு அப்படியே கட்டில உட்காந்து போன் எடுத்துப்பா கையில. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல விவரம் தெரியுது. என்னடி இது? ஓவராலா அவங்க சுறுசுறுப்பா இருந்தாங்கன்றதுக்காக நாங்களும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சார்? அவங்க காலத்துல டிஜிட்டல்லாம் இல்ல சார். ஜோக் இல்ல நாங்க இப்ப டிஜிட்டல்லாம் யூஸ் பண்றோம், அதுலயே டயர்ட் ஆயிடுது. அது டயர்ட் ஆயிடுதா? நீங்க இருந்த சுறுசுறுப்புக்கு நான் ஏன் இருக்கணும்னு கேக்குறாங்க. 8 மணி வரைக்கும் தூங்கணும்னு நினைச்சா எப்படி ஆகுறது? எந்திரிக்கணும், எந்திரிச்சு எது செய்யணுமோ அதை செய்யணும். என்ன சார் வேலை செய்யல, எல்லா வேலையும் தான் செய்யறோம். அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு செய்யற வேலையை நான் 8 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்குள்ள முடிக்க தான் போறேன். அதுக்கு ஏன் அந்த ஒரு பரபரப்பு இருந்துட்டே இருக்கு? உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா, இடியால எந்திரிச்சு பொம்பளை எந்திரிச்சு என்ன செய்யணும்? வாச தொளிச்சு வாச கூட்டி கோலம் போட்டு தான் வீட்டுல வந்து உழ வச்சு சோறாக்கணும், காப்பி போட்டு. சார் முன்னாடி ஆரம்பத்துல அதெல்லாம் கோவம் வருது, இரிட்டேட் ஆகும். இப்ப கோலம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், நீ எல்லாம் பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அதுவா இதுவான்னு கேட்டு ஒரு வரை முட்டா பையில சார் அவங்க எல்லாம் அறிவு ஏன் அடுக்குறாங்க? நம்ம சொல்றது தானே சார் இருக்கான். நீங்க சொல்றது தான் இருக்கீங்களா? ஆமா பாட்டி நானு, எனக்கு அத்தாரிட்டேட்டிவ் இருக்கு, நான் சொல்றேன்.
நம்மள மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. இல்லல அவங்க என்ன சொல்ல வராங்க? நாம நல்லது கிட்ட சொல்லத்தானே நான் இருக்கேன், அப்ப சொல்லத்தானே செய்வேன் அப்படிங்கறாங்க. லேட்டா அப்ப 9 மணிக்கு 9 போட்டு மணிக்கு புரியுதா? டனால் குழம்புறது என்ன இருக்குமா? சீதேவி எல்லாம் போன பட்டு மூதேவி குட்டி வீட்டுல உட்கார வைப்பாங்க ஆண்டி. சார் எனக்கு 2 பிள்ளைங்க இல்ல சார். நைட் அவ பைத்தியம் சார். 11 o'clock தான் அவங்க வருவாங்க ஷிஃப்ட் முடிச்சிட்டு. 11 12 தான் வருவாங்க. வர வரை தனி வீடுங்கறனால obviously நம்ம வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான். நான் பொறுமையா இடத்துக்குள்ள போயிடு. 12 o'clock வந்ததுக்கு அப்புறம் மார்னிங் நான் அகைன் வந்து 6:30 ஸ்கூல் இருந்தா 6:30 எந்திரிப்பேன். ஸ்கூல் இல்லனா 8 o'clock தான் எந்திரிப்பேன். ஆனா அதுவும் அவங்க டே மைண்ட் வாய்ஸ் அப்படியே ஓடுற. ப்ளேமிங்கா தான் இருக்கு. இந்த போன படி வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாக்க அது வாட்டில் தூங்காம உட்காந்துருக்கு 11 மணி வரைக்கும் தூங்காதுங்க. ஏய் அவன் செத்துட்டான்டா. உங்க உங்க அவங்க பேரை வரதுக்கே 11 மணி 12 மணி அவரை ஆயிடுது. பத்தி எந்த கவலையும் இல்ல. அவர் வருவாரு, சாப்பிட்டா இந்த அம்மா வந்து அவருக்கு பணிவிட செய்யாது. இங்க பாருங்க, அவரை தெய்வமா நினைக்கிறது யாரு? காலைல எஞ்சனே காலை தொட்டு கும்பிடு. காலை தொட்டு கும்பிடு. ஏன் காலை தொட்டு கும்பிடு வர சார்? அவர் கேளுங்க. ஐ டோன்ட் கேர். கும்பிடணுமா? ஆணு பெண்ணு சரசமம் இல்லையா? அப்படி கிடையாது. என்ன சொன்னாரு கோபிநாத் சார்? அவங்க அப்பா வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் காலைல விழுணும், அவர் என் காலைல விழுணும் தானே? புண்ணியத்துக்கு என் பேர் என் காலில் விழுந்தா புண்ணியம் உனக்கு. ஏன் காலைல விழ சொல்லி டபுள் புண்ணியம். நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். என்ன சார் இது? நியாயமா சொல்லுங்க சார். ஆக்சுவலா இல்ல இந்த டிபேட் தனியா போகும்னு வெச்சுக்கங்களேன். சிரிக்கிறானி. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப ஒரு பெரியவரின் ஒரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நோய் நோய்ங்கறாங்க, அவர் ரூல்ஸ் போட்டுட்டே இருக்காங்கங்கறத நம்ம கம்ப்ளைண்ட். பெரியவங்க வீட்டோட பெரியவங்க குரல் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? தங்கம் எந்திரிமா. பொறுமையா பண்ணாலும் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா பண்ணிட்டியா? ஏய் வாயை முன்னேந்து போடா. ஆரம்பத்துல முதல்ல நீங்க தூங்கிட்டு இருந்தப்பலாம் ஒரு காலத்துல எழுப்பி பாத்துப்பாங்கல்ல, அப்பலாம் என்ன சொல்லி எழுப்புனாங்க? பிரவீனா எந்திரி சாமின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கல்ல. டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? சாமியை கூப்பிட்டாங்களா இல்லையா? அதுக்கு அடுத்த நாள் சரி எல்லா டைமும் கத்தி தான் அனுப்புவாங்க. ஆமாமா, ஏன்னா எந்திரி சாமின்னு அதை நினைச்சேன், சிரிச்சேன். சொன்னா எந்திரிக்கணுமா இல்லையா? எந்திரிச்சிருவாங்க சார். அதே வந்து அப்படி ஒரு மாசம் பயந்துக்கு ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. பெரியவர்களின் பிறந்து அந்த ஒரு ஏஜ் வரைக்கும் ஒரு 11 வயசு வரைக்கும் நல்லா பேசுறாங்க, கொஞ்சம் பேசுறாங்க. ஏன் சார் 12 அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு 3 வயசு அப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் கோவமாவே பேசுறாங்க. எதுக்கு சார்? ஒரு 10-11 வயசு வரைக்கும் கொஞ்சறீங்க, அதுக்கப்புறம் ஏன் கோவமா பேசுறீங்க? எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? இருக்கணும், வேலை செய்யணும், வீட்டுல ஓடு பார்க்கணும், 8 மணி வரைக்கும் தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் போனேன். தங்கச்சியில 2 பேர் இருக்காங்க, வழக்கமா எனக்கு கொண்டு வணங்கலங்க. எனக்கு கொண்டு வணங்கலங்க. அதுக்கு சரி அனுபவிட்டோம், சின்ன பிள்ளை தூங்கட்டும், சின்ன பிள்ளை விளையாடட்டும், சின்ன பிள்ளைன்னு விடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஸ்ட்ரீம் பண்ண வேண்டாமா? பெரிய பிள்ளை எந்த பயனும் இல்ல. தூங்காத, கண்டதை கடியாத சாப்பிடாத, ராத்திரி எல்லாம் கண்ணு முழிக்காத, ஏன் போன நோண்டிக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ற, ஏன் இப்படி போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. செய்யறங்கிறது பெரியவர்களின் குரல். இது ஒரு சிஸ்டம் தான் அவைலபிளா இருக்கு. இப்போ இந்த சிஸ்டத்தை மியூட் பண்ணீங்கன்னா அப்ப யாரு நம்மள ஸ்ட்ரீம்ல என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? என்ன நினைப்பாங்கன்னா, நான் இப்போ வர்க் போறேன்னா வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க வீட்ல இருக்கிறதுனால எல்லா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது, எல்லாமே பண்றாங்கன்னு வைங்களேன். என்னையும் அதே மாதிரி செய்யணும்னு நினைப்பாங்க. என்னால அது இப்போ வர்க் போறேன்னா வர்க் மட்டும் தான். இனிமே இது இருந்தேன்னா இல்லாம இருந்து ரொம்ப நிறைய மூட நம்பிக்கைகளை நம்பிட்டு இருக்காங்க. அது நம்ம இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாலே நம்ம ஒரு எனிமி மாதிரி பாக்குறாங்க சார். டாக்டர்ஸ்ல என்ன அவங்க பாட்டுக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எதிர்த்து பேசுவாங்க. அப்ப நம்ம படிச்ச படிப்புல வேஸ்டா டெக்னாலஜி போயிடுது. அவங்க கிட்ட எதுவுமே பேசவே முடியல. பேரண்டிங் அவங்க சொல்றது மாதிரி செய்ய முடியாது. எங்க போனாலும் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போவாங்க. ட்ரெயின் இருக்கும். டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? 10 ரூபாய் தான் டிக்கெட்டா இருக்கும். ஆனா அந்த ஃப்ரீ பஸ்க்காக வெயிட் பண்ணி தான் போவாங்க. அப்படிதான் நம்மளும் போகணும்னு நினைப்பாங்க. அது எனக்கு கஷ்டம். உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றும். நமக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கணும்ல சார், அது செய்யவே மாட்டேங்கிறாங்க. ஒரு செருப்பு வாங்கணும்னா கூட ஒரு 100 தடவை யோசிக்கிறாங்க. அது ஏன் தெரியல. நமக்கு நம்ம சம்பாதிக்கிறோம், நம்மள பாத்துக்கிறத விட அடுத்தவங்களுக்கு பிரையாரிட்டைஸ் பண்றீங்களே ஏன்? நக்கல்யா அவனுக்கு. ஒரு ஆட்டோல 50 ரூபாய்க்கு கேக்குறோம், அவங்க 200 ரூபாய் சொன்னாங்கன்னா நீ 50 ரூபாய்க்கு வர மாட்டேங்கிறன்னு நடந்து 3 கிலோமீட்டர் போறாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இருக்கும்போது ஏன் இன்னும் அவங்க இதுக்கு மாத்திக்கல? 74 வயசுல எதுக்கு இவ்வளவு தூரம் நடக்கணும்? எதுவுமே பண்ணிக்க மாட்டேங்கிற ஒரு எல்லாமே பிள்ளைகளுக்கே பண்றியா ஏன் கேக்குறேன். நான் இருக்கந்தட்டையும் உனக்கு செய்யணும்னு ஒரு அபிப்பிராயம். நீங்க கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. அந்த நாளையில ஒரு சிலையை கட்டி முந்தாங்க முனிச்சியில அடி முந்தாங்க கட்டி மரத்துல காய ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே வச்சு அப்புறம் முந்தாங்க எடுத்தா திரும்ப மரத்துல கட்டி அதை உடுத்தி பொழப்பு ஓட்டணுமா இல்லைங்களா? அது உண்மைதானே? இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் என்ன சொல்றேன், அப்படிலாம் கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு காசு பணம் வந்து ஏதோ கொஞ்சம் இருக்கும். இன்னைக்கு செருப்பு வந்து 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறோம்னா அன்னைக்கு தோல் தைக்கிறவங்க தோப்பற அவங்க கொண்டு வந்து சோடி கணக்குல கொடுப்பாங்களா, அதை வச்சு தானே நான் நீதி ஓட்டணும். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது உண்மை, எனக்கு புரியுது. ஐ டோன்ட் கேர். ஆடம்பரம் என்னைக்கு இருக்க கூடாது. ஒரே என்ன ஆடம்பரம்? அவசியத்துக்கு செருப்பு பொருள் என்ன ஆடம்பரம்? நமக்கு அந்த நாளையில இருந்து நம்ம என்னோட என்ன தெரியும். நீங்களா கேப்ப கஞ்சி சோளச்சோறு நெல்லுச்சோறு 8 நாளைக்கு ஒரு கதை சோறாக்குவாங்க. பெருமை பேசக்கூடாது. உங்கள்ட்ட கையில காசும் இருக்கு.
ஆமா தேவையும் இருக்கு ஆமா. செஞ்சுக்க வேண்டியது ஏன் மனசு வர மாட்டேங்குது ஏத்தி இருக்கையில என்ன வாங்கி கொடுக்கட்டும் நம்ம விட்டுறோம். நான் செய்வேன் சார், செய்ய மாட்டேன். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? பட்டன் போன் நாகமாவா எடுத்து பேசுங்க நாகமாவா நான் வரல மக பேசுது பெரிய நாக பேசுதா ஹலோ திருநெல்வேலிக்கு போயிருக்கேன் பேத்திக்கிட்ட. என்ன வலிக்கா இப்ப சென்னையில இருக்கேன். நாளைக்கு வந்துருவேன். ரவிக்கிற வண்டியை ரயில் ஏறி வந்துருவேன் விடியாலைக்கு. ஓனர் நல்ல மனுஷன் தான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அவர்கிட்ட கேட்டு சொல்லுவார். சொல்லுவாப்ல சரி வை. நீங்க தான் உலகம்னு ஆயிப்போச்சு. அப்ப பொம்பளை ரபடியாச்சே. வந்து சேப்ப மட்டும் சொல்லி செலவழிக்க மனசு தோணாது. சேர்த்து வைக்கிற பிள்ளைகளுக்கு செலவழிப்போம். அதுதான் ஏன் உங்களுக்கு ஒண்ணு செஞ்சுக்கிட்டா காசு இல்லப்பா. வந்து அவங்க புருஷனை வந்து வாங்க என்னங்கன்னு கூப்பிட்டாங்க. இப்போ நாங்க கொஞ்சம் ஸ்டைலா கூப்பிடுறோம், ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மாதிரி நான் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட மாட்டேன். வாங்க என்னங்க அந்த மாதிரி கூப்பிடாம கொஞ்சம் பேர் சொல்லி கூட கூப்பிடுவோம். போல வாங்க நாங்களாம் எந்த பயனும் இல்ல. வாழ்ந்துட்டோம். நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டீங்க, வேற வழி இல்ல. அவங்க காலம் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. என் ஹஸ்பண்டுக்கே பிடிக்காது. திடீர்னு என்னங்க என்ன இப்படி கூப்பிடுறாங்க. யாரை கூப்பிடுற மாதிரி இருக்கறாப்ல என்னங்கன்னு கூப்பிட்டா. சரி எதுக்கு எடுத்தாலும் வந்து மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எந்த விஷயத்த நல்ல விஷயம் இருந்தாலும் சரி ஜாதகம் பார்த்துட்டு தான் எதா இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மூட நம்பிக்கையெல்லாம் வந்து இந்த ஜாதகக்காரன் 54 வயசுக்கு அப்புறம் மகாராஜா மாதிரி தான் வாழ்ந்து ஆட்டி படைப்பார். தவிர்த்துக்கலாம் சார். நாங்க அது வந்து அவங்க பாக்குற மாதிரி நாங்க வந்து அதை அக்செப்ட். பெரியவங்க மாதிரி நான் உட்கார்ந்து ஜாதகம் பார்க்க மாட்டேன். என் பாட்டி பார்க்கும் ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஓகே 5 வருஷம் தான் உயிரோட இருப்பேன். நான் சாவறதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணி பாத்துறேன்னு சொன்னாங்க. நானும் கல்யாணம் பண்ணிட்டேன். சாவறதுக்குள்ள ஒரு பேரம் பெத்து கொடுத்துட்டீங்கன்னா நான் வளர்த்து விட்டு போயிருவேன். நானும் பண்ணேன். சாவறதுக்குள்ள சும்மாவே இருக்க மாதிரி இருக்கு. ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் தெம்பில்ல விட்டுடுங்க. பாத்துட்டு கண்ணு மூடிடுவேன். நாங்க இப்ப அதுல வந்து நின்னுட்டு இருக்கிறது ஏன்? இந்த ஜோசிகார் உண்மையா சொன்னாரு என்ன? சிரிக்கல தெரியுதா? ஜோக் இல்ல இல்லையா? இப்ப அரசாங்க வேலை நீங்க ட்ரை பண்றீங்களா இல்லையா? அது பண்ணலன்னா இப்ப கோவம். நேத்து கூட கவர்மெண்ட் வேலைக்கு பண்ணல, படிக்கல. அவங்க சொல்ற எதுவுமே மோசமானது. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இந்த விஜய் வந்திருக்குங்கிறாங்க. இப்போ அது இவங்களுக்கெல்லாம் படிச்சு முடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த இது எழுதி கொடுத்தாக்கா பதிவு பண்ணாக்கா அந்த விஜய் வந்தா எம்ப்ளாய்மெண்ட்ல 4000 ரூபாய் தராங்களாமே, பரிச்சைக்கு போய் அது படிச்சியா அப்படின்னு கேக்குது. 2 மணிக்கு எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல, போங்கடா. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.